காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் அஜித்தின் உடலை உடற்கூறாய்வு முடிவடைந்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அஜித் உயிரிழப்பு தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என அஜித் குடும்பத்தினர் சார்பில் மாஜித் ரேட்டிடம் அஜித்தின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரத்தில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்தின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் சிவகங்கை மாவட்டம் மாஜித் ரேட் வெங்கட பிரசாத் அஜித்தின் உடலை பார்த்து காயங்கள் குறித்து பார்வையிட்ட பின்னர் அஜித்தின் குடும்பத்தினருடன் விசாரணை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தாயார், சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சென்று பிணவரையில் அஜித்குமாரின் உடலை பார்வையிட்ட பின்னர் உடற்கூறாய்வுக்கு சம்மதம் தெரிவித்தனர். பின்னர் மாஜித் ரேட் முன்னிலையில் வீடியோ பதிவு செய்யப்பட்ட நடைமுறைகளின்படி உடற்கூறாய்வு நடைபெற்றது. அப்போது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புரம் அஜித் உயிரிழப்பு தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும், தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இனி இதுபோல சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அஜித் குடும்பத்தினரும் சார்பில் மாஜித் ரேட்டிடம் மனு வழங்கினர். பின்னர் அஜித்குமாரின் உடலானது உடற்கூறாய்விற்கு பின்னர் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் அங்குள்ள மைதானத்தில் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது.